ஹாய், நான் சிங்கப்பூர்லேருந்து. இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, ஏஐ பத்தி தான். எல்லாரும் போய் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? நானும் போட்டேன். 2 நாள் முன்னாடி கூட நானும் போட்டேன். நல்ல கியூட்டா இருந்தது. நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். வீடியோ போஸ்ட் பண்ணேன். இப்ப என்ன போய்க்கிட்டு இருக்கு வைரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பண்றது ரொம்ப ஆபத்தானது. உங்க இமேஜை யூஸ் பண்ணி ஏஐ என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு வீடியோ போட்டு நான் ஃபுல்லா மறைச்சு தான் வீடியோ போட்டேன். ஆனா என் கையில இருக்கிற மச்சம் அதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இத நானும் நோட் பண்ணேன். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. என் பொண்ணும், என் கணவரும் இருந்த மாரி. அந்த ஃபோட்டோவ எடிட் பண்ணலாம், வீடியோவா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணலான்னு போக்குள்ள, அது என்ன ஆச்சுன்னா, வேற ஷர்ட் மாறிச்சு என் கணவருக்கு. அது ஏதோ ஒரு ஷர்ட்டா இருந்தா கூட பரவால்ல. அவர் ஏற்கனவே வச்சிருந்த ஷர்ட்டு. ஸோ எப்புட்றா அப்படி மாறுச்சுன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்புறம் இந்த பொண்ணு சொல்லக்குள்ள தான் நான் கொஞ்சம் கவனிச்சேன். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜஸ்லேருந்து அதுவே எடுத்து குடுக்குதுன்னு. அந்த பொண்ணு மச்சம் இருக்கிறதும் அதே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம போட்டிருந்த இமேஜை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படித்தான் குடுக்குது. இதெல்லாம் உங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுமே தவிர, உங்க அழிவுக்கு கொண்டு போகக்கூடாது. அதாவது அதுலேருந்து என்ன நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நம்ம இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அதுட்ட குடுத்துறக்கூடாது. சரியா? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. பேங்க் அக்கவுண்ட், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஃபோட்டோ ஷேர் பண்ணதோட நிக்கட்டும். நானும் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதான் இன்னைக்கு நான் பேச வந்தேன். ஓகே. எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், குட் நைட். பாய்.